மக்களே, விளாத்திகளும் அந்த 12ஆம் வகுப்பு மாணவியோட உடலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் உறவினரும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த மாணவிக்கான இறுதி சடங்கை நடத்தும் முயற்சியில் ஈடுபடுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் காவல்துறையும், இன்னொரு பக்கம் மக்கள் பிரஷரு, இவங்க வேற குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தீவிரமா தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க குற்றவாளியை. அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அவருக்கு ஒரு தண்டனை இப்போ தற்காலிக தண்டனையை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு நாள் அவரை எடுத்துட்டு போயிட்டு பெரிய சம்பவங்கள் நடக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான தொகுப்பு தான். குறிப்பா அவருக்கு சொன்ன திடுக்கிடும் தகவல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. என்ன கொடூரத்தை பண்ணியிருக்கிறான்றது அந்த அளவுக்கு இருக்குது மக்களே. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். நம்மளுடைய இலக்கு 1 லட்சம். அந்த 1 லட்சம் இலக்கை நெருங்கணும்னா நீங்க உதவி பண்ணாதான் நெருங்க முடியும். அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 10 நாள் ஆகுது. மார்ச் 20. இந்த 10 நாளா தீவிரமான போராட்டம், தீவிரமான கண்டுபிடிப்புக்கு பிறகு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு, தற்காலிக நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது வேணா நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அதுக்காக நின்று போராடினாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் நான் நம்புறேன். ஏன்னா இது கடந்து போகாம கிடைக்கிற வரையும் நாங்க உறுதுணையா அந்த குடும்பத்துக்காக நிப்போம்னு நின்னதே வேற மாதிரி அப்படின்றது தான் எனக்கு சொல்ல தோணுது இனிஷியலா. சரி, அப்படி என்ன ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, போலீஸார் பாத்தீங்கன்னா ஒரு க்ளூவுமே இல்லாம தான் தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு க்ளூ, அந்த விண்டு மில்ல இருந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜை வச்சு தான் இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சிட்டு நேற்று அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அரெஸ்ட் பண்ண நபரை நைட்டே எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணி எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு நைட்டே என்ன பண்ணியிருக்காங்க, விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, என்ன கேஸ் இது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விசாரணை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தர்ம முனீஸ்வரனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. எப்படி நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் கேட்க தோணுச்சு. ஸோ உடல் நலக்குறைவு ஏற்படுது. உடனே இது என்னடா புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அவரை கூப்பிட்டு போய் அரசு மருத்துவமனை, விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது. ஏன்னா இவர் தான் குற்றவாளி, இவரை வச்சுதான் இது அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கணும். அதனால அவரை எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணி அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக்கிட்டு சரி விட்டுருவாங்கன்னு அவர் நினைச்சிருப்பாரு போல இருக்கு. ஆமா, இது பண்ணிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. அதெல்லாம் நாங்க ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன்டி வா அப்படின்ற மாதிரி திரும்ப கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ விசாரணையில அவர் சொன்னதுதான் அதிர்ச்சிகரமான தகவல். இந்த மர்டரை நான் எப்படி பண்ணேன், இந்த கொலையும் இந்த பாலியல் வன்கொடுமையும் நான் செஞ்ச முழு வரலாறையுமே அவர் அப்படியே சொல்றாரு. ஸோ 2020 ஆல்ரெடி 2020 ஒரு மூதாட்டியா அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு 2 வருஷம், எப்படி 2 வருஷம் போலீஸை அப்படியே சுத்தல்ல விட்டுருக்காரு அந்த கேஸை. எப்படி போலீஸே திணற வச்சிருக்கிறாரு அந்த கேஸை 2 வருஷமா. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கிறார். இவருடைய ஒரு வழக்கம் என்னன்னா, இவருடைய இது சீரியல் கில்லிங் டைப் தான். இவருடைய வழக்கம் என்னன்னா, ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு கொலையோ வன்கொடுமையோ ஏதோ ஒரு வழக்கம் பண்றது, பண்ணி முடிச்ச உடனே அடுத்த நாளோ அந்த ஒரு நாள்லயே அந்த சுச்சுவேஷனை பொறுத்து என்ன பண்றாருன்னா, இவரு ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்றது, பைக்கு திருடுறது, நகையை திருடுறதுன்ற மாதிரி திருடிட்டு போயிட்டு போலீஸ் கிட்ட ஆஜராகி ஜெயில போய் தங்கிடுறது. இப்ப என்ன பண்ணுவாங்க போலீஸாரு, இந்த குற்றத்தை தேடுறது வெளியே தேடிட்டு இருப்பாங்க. ஆனா குற்றவாளி ஆல்ரெடி ஜெயில இருப்பாப்புல. எப்படி நீங்க வெளியே தேடுங்க, நான் உள்ள ஜாலியா இருக்கேன்ற மாதிரி ஜெயிலுக்கு அவருக்கு ஆயா போற மாதிரி ஜெயில போய் உட்காந்துக்கிறது போல. இது ஒரு பேட்டர்னாவே வைத்து ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அப்படிதான் அவரை அந்த 2020 பண்ணதை 22 மாட்டிக்கிட்டு 2024 அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைக்குது. நிபந்தனை ஜாமீன் எப்படின்னா, அவரை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஏதாவது ஒரு நீதிமன்றத்திலயோ டெய்லியும் போய் சைன் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவர் போய் சைன் பண்ணணும், அன்னைக்கு போய் சைன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இவர் இப்படி சைன் பண்றதுக்காக என்ன பண்ணுவார்னா, இந்த ஏரியாலாம் சுத்திக்கிட்டு போவார். வேடநத்தம், குளத்தூர்ன்ற மாதிரி வரிசையா ஒரு கிராமம், ஒரு 5-6 கிராமங்கள் இருக்குது போல. அந்த கிராம வழிகளா சுத்திட்டு போயிட்டு நீதிமன்றத்துல டெய்லி சைன் பண்ணிட்டு அதே ரூட்ல வர்றது போல இருக்கு. ஸோ ஒரே ரூட்ல போறது, ஒரே ரூட்ல வர்றதுன்னும் போது அப்ப அந்த ஊர் வழியா போற மக்களையும் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் ஒரு டெய்லியும் கண்காணிச்சுக்கிட்டே போறது. இப்படி கண்காணிச்சுட்டு போயிட்டு இருந்த சூழ்நிலையில தான் இந்த வேடநத்தன்ற கிராமத்தை பாக்குறாப்புல. அப்ப பாக்குற இடத்துல
இங்க பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு எல்லாரும் இந்த காட்டு பகுதிக்கு வரும் நிலவரம் அவருக்கு தெரியுது. ரெகுலரா போறதால இந்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு இதையும் ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் பார்த்திருக்காரு, அந்த ஒரு நாள் பார்த்த விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி ஒரு 2-3 நாள் இதை ஃபாலோ பண்ணி ஓகோ எல்லாம் இப்படிதான் வராங்க, அந்த பெண்கள் எல்லாமே இந்த ஏரியாவுக்கு தான் வரணுமா அப்படின்றத பக்காவா பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 10ஆம் தேதி கரெக்டா 10ஆம் தேதி அந்த காட்டுல இது வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு காட்டுல போய் பதுங்கி இருந்திருக்கிறார். யாரோ வரப்போறாங்க, அதை கண்டிப்பா ஒரு பெண் தானே வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோட அவர் போய் அந்த காட்டு பகுதியில பதுங்கி இருக்கிறார். அந்த டைம்ல தான் அந்த மாணவி வந்திருக்கிறாங்க. வரும்போதே அந்த மாணவியை வந்து ஒரு கட்டையாலோ கையில அங்க என்ன கிடைச்சதோ அதை எடுத்து மண்டையிலையும் கழுத்துலையும் ஒரே அடி அடிச்சிருக்கிறார். ஸோ மண்டையிலையும் கழுத்துலையும் அடிச்சுட்டு இதுவாயாச்சா அவங்க வந்து அடிச்சோடனே மயக்கம் வந்துடும். அந்த மயக்கம் வந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த வன்கொடுமையை பண்ணியிருக்கிறார். ஏகப்பட்ட காரிகள் பல கொடூர செயலையும் அந்த இடத்துல செஞ்சிருக்கிறார். அதுவும் பயங்கரமான போதையிலையும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்திருக்கிறார் அப்படின்றத வாக்குமூலத்திலே சொல்லியிருக்கிறார். கஞ்சா இந்த மாதிரி பழக்கங்களும் அவருக்கு இருந்திருக்குது. போயிட்டு இதை பண்ணிட்டாரா, அதுக்கப்புறம் அந்த வன்கொடுமையை பண்ணதுக்கு அப்புறமே மாணவியை வந்து ஏறி கழுத்துல மிதிச்சிருக்கிறாரு, வயிற்றுல குத்தி இருக்கிறாரு, திரும்ப வன்கொடுமையை பண்ணியிருக்கிறார். ஸோ இதை பண்ணி ஆல்ரெடி மயக்கத்தில் இருந்தவரை பண்ணிட்டு திரும்பவும் கொடூரத்தை பண்ணிட்டு திரும்பவும் இந்த கொடூரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போதான் அந்த மாணவியோட கை விரல்களில் அந்த அந்த நபரின் உடலில் இருக்கிற அந்த செதைகள் வந்து அந்த நகங்களில் போயிருக்குது. அந்த நகங்களில் போயிட்டு அதை கம்ப்ளீட்டாக போலீஸார் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாணவியை வந்து உடலை எடுக்கும் போதோ அந்த சுற்றி இருந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை பண்ணிட்டு அவர் போகும்போது இந்த மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் தேடுறாங்கன்றதெல்லாம் பக்காவா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கார். எஸ்கேப் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் மாட்டி இங்க வந்து இதுவாயிருக்கிறார். அதுலயும் இவர் எப்படி பிடிக்கப்பட்டார் அப்படின்றதையும் போலீஸே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட அந்த மெயின் சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. அதை சுற்றி இருந்த 98 சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணதுலதான் ஒரு ஃபுட்டேஜ்ல இவர் மாட்டியிருக்கிறார். அதை தாண்டி இந்த ஊர்ல இருக்கிற 2540 நம்பர்ஸை வெரிஃபை பண்ணியிருக்காங்களாம். ஸோ 2540 நம்பர் வந்திருக்கு, அதுல வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய ஸ்டைல்ல நம்பர்ல ஒரு சிக்கல, ஏன்னா நம்பரே இவர் யூஸ் பண்ணல, எந்த கான்டாக்டும் இல்லைன்றதால நம்பர்ல இவர் சிக்கல, சிசிடிவில தான் சிக்கி இருக்கிறார். அதை தாண்டி பழைய கிரிமினல் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ முன்னாடி கிரிமினல்ஸ் யாருன்ற மாதிரி ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது தான் அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு மெயினா இவர் மாட்டியிருக்கிறார். சிசிடிவி அடுத்து இந்த மெயின் குற்றங்கள்ல மாட்டினதால இவரை பிடிச்சி டிஎன்ஏ சோதனை இதெல்லாம் நடத்தி குற்றவாளி சிக்கியிருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் சிசிடிவி, அடுத்து கிரிமினல் ரெக்கார்டு, மூணாவது அந்த நகத்தில் இருக்கிற சதை, அதுக்கப்புறம் டிஎன்ஏ மேட்ச். இந்த ஒரு அடிப்படையில தான் போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார் அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்க குற்றவாளி இல்லைன்றத பேஸ் பண்ணியும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு விவரத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. நேத்தே அதை சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூல, அதை இங்கேயும் சொல்லிட்டேன். இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. இப்போ அவர் இது மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சா, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ போலீஸ் வந்து விசாரணை நடந்ததுல இப்போ இவர் சொன்னதும் அந்த இடத்துல நடந்ததும் ஒற்றுமையா இருக்கா, கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக்அப் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ். ஏன்னா அந்த மாணவியோட உடலை எடுக்கும்போது ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கிறோம். இப்போ அந்த பொசிஷனும் இவர் சொல்ற பொசிஷனும் எக்ஸாக்ட் சேமா இருக்கா அப்படின்ற மாதிரி அவரை அன்னைக்கு கூட்டு வந்து நீ எங்க இருந்து என்னென்னலாம் பண்ணன்ற மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குற்றவாளி வந்து இப்படி பைக்ல வந்ததா இருக்கட்டும், அந்த காட்டுக்குள்ள போனதா இருக்கட்டும், எங்க பதுங்கி இருந்து எப்படி அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், என்னெல்லாம் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாணவி எப்படி இருந்தாங்க, நான் எப்படி எஸ்கேப் ஆனன்ற கம்ப்ளீட் ஃபுட்டேஜை அதை அப்படியே அவர் டெமோ பண்ணதை வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க காவல்துறையினர் அப்படின்ற தகவலையுமே நம்ம கேள்விப்படுறோம். அப்போதான் இந்த சம்பவங்கள்லாம் முழுமையா வெளியாகி இவரை எடுத்துட்டு போயிட்டு இதுல மெடிக்கல் செக்அப் பக்கவா பண்ணிட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் தூத்துக்குடி போஸ்கோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு 14 நாள், ஸோ 14 நாள் நீதிமன்ற காவல் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அவர் ஏப்ரல் 2ஆம் தேதி திரும்ப இதுல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல நிறைய வந்து விசாரணைகள், நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் சொல்றேனே, இந்த குற்றத்தை, அந்த மூதாட்டியோட குற்றத்தை பண்ணும்போதே அவருக்கு வந்து இந்த
இது ஜாமீனே கொடுத்துருக்கூடாது. அந்த ஜாமீன் கொடுக்காம இருந்தா இப்ப இந்த குற்றம் நடந்திருக்காது. அந்த ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் திரும்ப வந்து திருந்திருப்பாருன்னு நினைச்சு திரும்ப அந்த கொடிய குற்றத்தை தான் செஞ்சிருக்கிறார். அந்த கொடிய குற்றத்தின் விளைவு ஒரு மாணவியோட உயிர் போனது தான் மிச்சம் அப்படின்றது தான் இதுவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் பண்றவங்கள ஜாமீனே கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் தாட்டா இருக்குது மக்களே. இது ஒண்ணு. அடுத்து இன்னைக்கு அந்த மாணவியோட உடலை வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அந்த உடலை அடக்கம் பண்ணுவதற்கான முயற்சிகள் ஏற்பாடு பட்டுப்பட்டிருக்கு. அதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த உடலை அடக்கம் பண்ணுவதை தெரிந்து பக்கத்து ஊர் மக்கள்ல இருந்து எல்லா ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த பண்றதை பார்க்கும்போது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன பண்றது, அந்த இது நடக்குது. ஆனா அந்த அப்பா அம்மாவோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு இல்லைன்றது ஒரு ஏக்கமும் சரி, அந்த வலியும் சரி, அவங்களால எப்படி எடுத்துக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அது ஈஸியே கிடையாது. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடூரம். ஸோ இதுக்கான தண்டனை ஒரு நல்ல தண்டனையா கிடைக்கும்ன்றதை சொல்லிக்கொண்டு நான் வீடியோ முடிக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. பாய் கைஸ்.